உங்க கனவு கரியருக்கு ரைட் டெஸ்டினேஷன் தேடுறீங்களா? அதுக்கு நீங்க சூஸ் பண்ண வேண்டியது சேரன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான். கோயம்புத்தூர்ல எஸ்எம்எஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் சேரன் ஹெல்த் சயின்ஸ், காங்கேயம்ல சேரன் ஆர்ட்ஸ், சேரன் விமென்ஸ் காலேஜ், சேரன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு எல்லாமே ஒரே ட்ரஸ்டட் இன்ஸ்டிடியூஷன்ல. அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7708441116. வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷாம் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். கார்த்திக் வணக்கம் சார். விஜய் ரோட் ஷோவா போய் திருச்சியில வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு. திருச்சி களம் அவருக்கு எப்படி இருக்கும்? ரோட் ஷோ உண்மையிலேயே அனுமதி கிடையாதுங்க. இப்போ எல்லா தலைவர்களும் வேட்புமனு தாக்கல் செய்வாங்கல்ல. வேட்புமனு தாக்கல் செய்யும் போது பல விதிகள் இருக்கு. இவ்வளவுதான் வரணும், வண்டி வரணும், இவ்வளவுதான் ஆள் வரணும், அதிகாரியோட அறைக்குள்ள போறது, ரிட்டர்னிங் ஆபீசரோட அறைக்குள்ள போறது இத்தனை பேர் தான் அப்படின்னு கணக்கு வச்சிருக்காங்க. இவரு ஏர்போர்ட்ல இருந்தே கிளம்பி போறாரு, ரோட் ஷோ மாதிரி போறாரு. அது அவரோட தொகுதின்னு சொல்ல முடியாது, அது எல்லா தொகுதியும் சேர்ந்ததுதான். அது எப்படி இவங்க அலோவ் பண்றாங்கன்னு தெரியல. பட் இவங்க சொல்லியிருப்பாங்க, அவரு கேட்காம போறாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த இடத்துல போலீஸ் தடுத்து நிறுத்தினாலும் பிரச்சனை வரும். எனவே மீண்டும் விஜய் மீது ஒரு வழக்கு தான் இது. தேர்தல் ஆணையத்துல புகார் கொடுப்பாங்க, இந்த மாதிரி அனுமதி இல்லாம ரோட் ஷோ போறாரு, இப்படியான புகார் கொடுப்பாங்க. நீங்க எல்லா தலைவர்களோட ரோட் ஷோவையும் பாருங்களேன். இப்போ பிரதமர் ரோட் ஷோ அப்படின்னா டி நகர்லயோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட இதுல இருந்து குறிப்பிட்ட இது வரைக்கும் 500 மீட்டர்ஸ் 800 மீட்டர்ஸ்னு அதை பிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா பாதுகாப்பு குறிப்பிட்ட ஏரியால மட்டும் போற மாதிரி அப்படிதான் வரும். இப்போ பனகல் பார்க் ரோடு, பிரதமர் வராரு, ரோட் ஷோ, ரெண்டு பக்கமும் தடுப்பெல்லாம் அமைச்சிருப்பாங்க. கட்சிக்காரங்க அங்க இருப்பாங்க, கூட்டம் இருக்கும். ஆனா அந்த ரோட் ஷோ போற இடம் இருக்கு இல்லைங்களா, அதுல பிரதமர் வாகனம், குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ், இதுதான் அலோவ் பண்ணுவாங்க. என்னன்னா பாதுகாப்பு பிரச்சனை. ஏதாவது ஒண்ணு அசம்பாவிதம் ஆயிடுச்சுன்னா பதிலே சொல்ல முடியாது. தேர்தல் நேரத்துல அது ரொம்ப ரொம்ப முக்கியம். காரணம், போலீஸும் ஓவர் ஒர்க்டு, ஓவர் ஸ்ட்ரெயின்டு. அப்புறம் ஏர்போர்ட்ல இருந்து ரிட்டர்னிங் ஆபீசர் அலுவலகம் வரைக்கும் எல்லாம் போறாரு, கிலோமீட்டர் கணக்குல வருமா? அது எப்படி யார் பாதுகாப்பு தர முடியும்? அசம்பாவிதம் ஏற்பட்ட என்ன பதில் வருது? கரூர் சம்பவத்துக்கு பிறகு பாடம் கத்துக்கிட்ட மாதிரி தெரியலங்க. தனிப்பாட்டுல மட்டும் நிறைய டிஸ்பியூட் ஆச்சு, அவ்வளவுதான். ஆதவ் அர்ஜுனா நேத்து தேர்தல் ஆணையர்கிட்ட போய் புகார் கொடுத்துட்டு அவர் என்ன சொன்னார்னா, ஸ்டாலினுக்கோ உதயநிதி ஸ்டாலினுக்கோ பிற அரசியல் கட்சி தலைவர்களுக்கு ரோட் ஷோக்கு அனுமதி கொடுக்காங்க, எங்களுக்கு மட்டும் திட்டமிட்டு மறுக்காங்கன்ட்டு நேத்து சொல்லியிருந்தாரு. பட் இன்னைக்கு ரோட் ஷோ போயிருக்காங்க. ஒருவேளை அனுமதி எதுவும் வாங்கியிருப்பாங்களா? இல்ல எந்த ரோட் ஷோவும் வாங்க முடியாது. சரி, நீங்க முதலமைச்சரோ இல்ல பிரதமரோ இல்ல பிற தலைவர்களோ அந்த குறிப்பிட்ட எல்லை தாங்க. எந்த ரோட் ஷோவா இருந்தாலும் குறிப்பிட்ட மீட்டர் தூரம் தான், கிலோமீட்டர் தூரம் கிடையாது. எப்படி நீங்க பாதுகாப்பு கொடுக்க முடியும்? இயல்பாக நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தர் ஏர்போர்ட்ல இருந்து கிளம்பி ரிட்டர்னிங் ஆபீசரோட ஆபீஸ் வரைக்கும் வாகனத்துல இருந்து கையை ஆட்டிக்கிட்டே வந்தாருன்னா அது எவ்வளவு பெரிய டிஸ்டர்பன்ஸ் அது பப்ளிக்கு. ஓட்டு வேற போட மாட்டாங்க. சரி, இது ஒரு நல்ல அரசியல் கிடையாது. பொதுவாக மக்கள் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு அப்படின்னா கோவப்பட்டு ஓட்டு போட மாட்டாங்க. இதுதான் நான் கடந்த காலத்துல பார்த்தது. இப்போ எம்ஜிஆர் 1972 கட்சி தொடங்கி கோயம்புத்தூர் வந்தாரு. கோயம்புத்தூர் வரும்போது கட்டுக்கடங்காத கூட்டம், ஏர்போர்ட்டுக்குள்ளேயே ரசிகர்கள் போயிட்டாங்க, பிளைட் வரைக்கும் போயிட்டாங்க, பெரிய பிரச்சனையாச்சு. அது பிறகு எம்ஜிஆர் கண்ட்ரோல் பண்ணாரு, அதுக்கு வருத்தம் தெரிவிச்சாரு. ஆனா ரோட் ஷோ கிடையாதுங்க. அதாவது ஜனங்க மற்றும் ரசிகர்கள் ஆர்வம் மிகுதினா ஏர்போர்ட்டுக்குள்ள போய் சேர்ந்துட்டாங்க. அது பிறகு பாண்டியன் எக்ஸ்பிரஸ்ல மதுரை போனாரு. நாங்கெல்லாம் அப்போ மதுரையில அவரை பார்க்கலான்னு ரயில்வே ஸ்டேஷன்ல நிக்கிறோம். ட்ரெயின் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் தாமதமா வரும்னு நினைச்சோம். 10 மணி நேரம் தாமதமா வந்துச்சு. எல்லா இடத்துலயுமே ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள மக்கள் போய் அவரு பெட்டியை விட்டு அவர் இருக்கிற பெட்டிக்கு முன்னாடி கூட்டம். ரோட் ஷோ கிடையாது அது. அதுக்கு பிறகு அவர் அது சுத்தமா அவாய்ட் பண்ணிட்டாரு. ஆனா அதுக்கு பிறகு நடந்த இடைத்தேர்தல்கள் எல்லாம் போட்டி போட்டு தன்னோட ஆதரவு பொதுமக்கள்கிட்ட, வாக்காளர்கள்ட்ட இருக்குன்னு அவர் ப்ரூவ் பண்ணாரு. விஜய் அப்படி எதுவுமே ப்ரூவ் பண்ணல. எத்தனையோ இடைத்தேர்தல் வந்துச்சு, அவ்வளவு தூரம் போவான மக்களவை தேர்தல் வந்துச்சு, அதுல கூட அவங்க போட்டியெல்லாம் போடல. அப்ப இவரு இந்த ரோட் ஷோவை பர்பஸா நடத்துறாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அதாவது ஒரு 5000 பேரு 7000 பேரு கிலோமீட்டர் கணக்குல நீங்க கூடவே வந்தாங்கன்னா டிவி விஷுவல்ஸுக்கு அது பிரம்மாண்டமா தெரியுது. பெரிய அளவுல மக்கள் செல்வாக்கு இருக்குன்னு போர்ட்ரேட் பண்றதுக்கு வசதியா இருக்கும்னு பாக்குறாங்க. அந்த நேரேட்டிவ் தான் செட் பண்றாங்க.
அப்போ இவங்க உண்மையிலேயே எல்லா தொகுதிகள்ல இருந்து வந்தாங்களா, எல்லாரும் திருச்சி அவர் போட்டி போடுற தொகுதி மட்டுமா, இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. விஜய்க்கும் தெரியாது. விஜய் கூட ஒரு மயக்கத்துல ஒரு பிரமையில ஆழ்த்தி வைக்கிறாங்க. அவருமே என்ன நினைப்பாரு அப்படின்னா, நமக்கு பெரிய ஆதரவு இருக்குங்க, எம்ஜிஆரை விட கூட நமக்கு ஆதரவு இருக்கு, ஜெயலலிதாவோட கூட ஆதரவு இருக்கு, அதனால நம்ம வந்து 200 தொகுதிகளை ஜெயிச்சிருவோம் அப்படின்னு தலைவர்களே தவறான கணக்கு போடுவாங்க. சரி, ஜெயலலிதா அம்மா பிரச்சாரம் நான் திருச்செந்தூர்ல பார்த்திருக்கேன், இடைத்தேர்தல் 82, 83. அவங்க அட்ராக்டிவ் ஸ்டாருங்க. அப்போ கேம்பெயினர், அட்ராக்டிவ் கேம்பெயினர், லேடிஸ் சைட்ல வந்து பெரிய சப்போர்ட். அது பிறகு 84 சட்டமன்ற தேர்தல் எம்ஜிஆர் இல்ல, இவங்க தான் வந்து அது எம்ஜிஆர் முகமாக வந்து ஒவ்வொரு தொகுதிக்கும் போனாங்க. சின்ன சின்ன ஒரு கூரை கொட்டாய் மாதிரி போட்ட இடத்துல எல்லாம் பிரச்சாரம் பண்ணுவாங்க, போட்டோஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அப்புறம் 88 அதிமுக ஜே, இங்க இதே திருச்சி தாங்க, சிந்தாமணியில பெரிய சிலைக்கு மாலை போட்டு, அண்ணா சிலைக்கு மாலை போட்டுட்டு பிரச்சாரத்தை தொடங்குறாங்க. முக்கியமா எங்களுக்கு அப்ப தெரிஞ்ச 2 பேரும், ஒன்னு கே செங்கோட்டையன், இன்னொன்னு டிடி தினகரன், ரொம்ப யங்ஸ்டர்ஸா துருதுருன்னு இருப்பாங்க. அப்படியே நெட்டுக்க தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும் டூரு, பாயிண்ட் இருந்தாலும் பாயிண்ட் இல்லாட்டாலும். ஆனா அது தேர்தல் நேரம் கிடையாது, தேர்தல் பின்னாடி வருது. வேன் மேல எல்லாம் வேன் நிப்பாங்க, இந்த விஜய் நிக்கிற மாதிரி அப்பவும் நிப்பாங்க, லைட் எல்லாம் போட்டிருப்பாங்க. எம்ஜிஆரோட ரோட் ஷோ நான் சகர கோயில பார்த்திருக்காங்க 80க்கு பிறகு. ஒரு சின்ன போர்ஷன் தான், அந்த சின்ன போர்ஷன்ல வருவாரு. வேனுக்கு முன்னாடி வந்து இந்த ஸ்டண்ட் நடிகர்கள் உட்கார்ந்துருப்பாங்க, லைட் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க, பாக்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். எல்லாமே நைட்டு. இதுல வந்து பட்ட பகல்ல பயங்கரமான கோடை வெயில் மாதிரி அடிக்குதுங்க, பங்குனி வெயிலின் பதற்றம். அதுல தலைவருக்கும் அது வந்து நல்லது இல்லை. என்னன்னா டயர்ட் ஆவாங்க அவங்க. முதல் நாள் போயிடலாங்க, அப்புறம் போகணும்ல. என்ன அவரு 7ஆம் தேதியில இருந்து ஏதோ டூர் பிளான் வச்சிருக்காரு, இப்பவுமே வந்து பல நாட்கள் வந்து இல்லாம போயிருச்சு. அதுக்கு போக தலைவரோட பாதுகாப்புக்கு அதுல பிரச்சனை. போலீஸ் வந்து ஓவர் ஒர்க் ஆயிரும், போலீஸுக்கு ப்ராப்ளம், ஒரே கம்ப்ளைண்டா போவோங்க. தேர்தல் விதிகளை மீறிய வழக்கு வேற வந்து சேரும். இதுல ஜெயிச்சாலும் நாளைக்கு வந்து வழக்கு போட்டவங்க வந்து ஜெயிச்சதே செல்லாதுமா, இதெல்லாம் சிக்கல். இதை ஏன் அவங்க உணர மறுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அதே விஜய்க்கு ஒரு ஆதரவு இருக்கு, ரைட்டுங்க, இளைஞர்கள் ஆதரவு இருக்கு, ரைட்டு, அதையும் நான் ஏத்துக்கிறேன். இத்தனை சதவீதம் அது ஜெயிக்கும், நாங்க தாங்க அடுத்த முதலமைச்சர், அதெல்லாம் அவங்க நம்பிக்கை தான், அதெல்லாம் தாராளமா சொல்லிட்டே இருக்கலாம். ஆனா அதை மீண்டும் மீண்டும் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு ஒரு கிரௌடு, அந்த கிரௌடு வந்து வெறும் டிவி விஷுவல்ஸுக்கு பிளே பண்ணுது, அவங்களே லைவ் லிங்க் தராங்க. நீங்க பாத்தீங்கன்னா எல்லா யூடியூப் சேனல் எல்லாத்துலயும் அவங்க லைவ் லிங்க் தான் ஓடிட்டு இருக்கு. இதன் மூலமாக தமிழ்நாடு பூராவும் எங்களுக்கு பெரிய ஆதரவு இருக்குன்னு அவங்க காட்டுறது தவறு. என்ன காரணம் அப்படின்னா, கடைசியா ஜெயிக்கிறது தோக்குறது எல்லாமே களப்பணியில இருக்கு, களப்பணி அவங்க கிட்ட இல்ல. இது ஒரு அன்கண்ட்ரோல்டான கிரௌட எப்படி கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும், பிரச்சாரத்தை முறைப்படுத்தணுங்கிற முயற்சியே இல்லாம அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்களா சார்? அன்கண்ட்ரோல்டு கூட இல்லைங்க, அசம்பிள்டு கிரௌடு. அன்கண்ட்ரோல்டு கிரௌட்னா இந்நேரம் ஏதாவது ஒண்ணு சம்பவங்கள் நடந்துரும். இப்போ ஒரு வட இந்தியால ஒரு கோயில் கூட்டம், ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஜன நெரிசல், அன்கண்ட்ரோல்டு கிரௌடு, இறந்து போயிட்டாங்க. பிரதமர் வந்து அதுக்கு நிவாரணம் எல்லாம் அறிவிச்சிருக்காரு. இப்படி நம்ம நிறைய பாக்குறோம். அன்கண்ட்ரோல்டு கிரௌடோட ப்ராப்ளம் என்னன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்யூனிகேஷன் இருக்காது. ஆனா இது கிரௌடு வந்து கண்ட்ரோல்டு கிரௌடு தான், அசம்பிள்டு கிரௌடு. என்னன்னா, நீங்க தனி பாட்டில் பாஸ் பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு 12 பாட்டில் கொண்ட ஒரு பெரிய பாக்கெட்டை முன்னாடி ஒருத்தர் கொடுக்குறாரு, அப்படியே பின்னாடி அதை பாஸ் பண்ணிட்டே போறாங்க. அப்போ வந்து கிரௌடுக்கு தெரியுது. அப்போ கிரௌடு எங்க இருந்து வருது? இப்ப நம்ம வேட்புமனு தாக்கல் செய்ய போறோம், ஏதோ ஒரு தொகுதின்னு வச்சுக்கலாம், அந்த தொகுதியில வேட்புமனு தாக்கல் செய்ய போறோம். நம்ம வேட்பாளர் யாருன்னு பாக்குறாங்க, விஜய் பார்க்கணும்னு வருவாங்க, ரைட்டு, அதுவும் ஒத்துக்கலாம். ஆனா இது எல்லாமே அந்த தொகுதியில இருக்கிறவங்க தானே வருவாங்க. இப்போ விஜய் போற பாதையிலேயே நீங்க பாத்தீங்கன்னா 2 பக்கமும் உயரமான குடியிருப்புகள்லாம் இருக்கு. அங்கெல்லாம் பெரிய அளவுக்கு கிரௌட் எல்லாம் நின்று பார்க்கல. நீங்க நல்லா பாருங்க, எல்லாத்தையும் எல்லாம் அந்த ரோட்ல வர்றதுதான், எல்லாமே இந்த சேம் கிரௌடு தான். அதாவது ஏர்போர்ட்ல இருந்து வர்றவங்க எல்லா முகங்களையுமே நம்ம பார்க்க முடியுது. ஏர்போர்ட்ல இருந்து ஒரு அசம்பிள்டு கிரௌடு ஒண்ணு கூடவே வருதுங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, என் வண்டிக்கு பின்னாடி யாரும் வராதீங்க அப்படின்னு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, எல்லாரும் வாங்கன்னு அர்த்தம். ஏன்னா எங்க வண்டிக்கு முன்னாடி வந்தவங்கள எங்க வராதன்னு சொல்லியிருக்காங்க. போலீஸ் ஓடுது, பாவம், அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணாங்கிற பதைப்பு இருக்கு. அது பெண் காவலர்களையும் பார்த்தேன், ஆண் காவலர்களையும் பார்த்தேன், எல்லாம் வந்து தரதரன்னு ஓடிட்டு இருக்காங்க. சரி, நியாயமா வந்து இவ்வளவு பெரிய எழுச்சி, இப்ப எம்ஜிஆர்லாம் வரும்போது எப்படி எழுச்சி இருக்கும்னா,
2 பக்கமும் இருக்கிற ஹைரைஸ் பில்டிங்ல எல்லாம் ஆள் நிப்பாங்க மேல, மொட்டை மாடிகள் எல்லாம் நீங்க பார்க்கலாம். இப்ப இதே விஜய் வந்துங்க திருவாரூர் நாகப்பட்டினம் வரும்போது 2 பக்கமும் ஹைரைஸ் பில்டிங்ல ஏறி நின்னாங்க, கவனிச்சிங்களா? உயரமான கட்டடங்களா இருக்கும், அங்கெல்லாம் ஏறி நிப்பாங்க. தேர்தல் பிரச்சாரம்னு வரும்போது அப்படி யாரும் நிக்கல. 2-3 ரீசன். ஒண்ணு, ரொம்ப பட்ட பகல வெயிலா இருக்கு, வெட்ட வெளிச்சமா இருக்கு, அதுல நிக்கிறதுக்கு சிரமப்பட்டிருக்கலாம் ஒண்ணு. இன்னொன்னு வந்து கிரௌடு அன்ரூலியா இருக்கு அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். நம்ம தான் இவ்வளவு அனலைஸ் பண்ணி பேசுறோம், இது அசம்பிள்டு கிரௌடு, கண்ட்ரோல்டு கிரௌடுன்னு. சாதாரண ஆளுகள் அவங்களுக்கு பயம் இருக்கும், இவங்க எல்லாம் ரொம்ப அன்ரூலியா இருக்காங்க, இவங்க எந்த கட்டுப்பாட்டுக்கும் அடங்க மாட்டாங்க, நமக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண அப்படின்னு சுத்தமா அவாய்ட் பண்ணிடுவாங்க. அந்த ரோட்டையே அவாய்ட் பண்ணிடுவாங்க. பேரிகேடு வேற வச்சு தடுத்து ரோட்டை அவாய்ட் பண்ண வச்சுட்டாங்க. ஆக்சுவலா பக்காவா வந்து பேரிகேடு வச்சிருந்தாங்க இந்த வாட்டி. அப்போ விஜய் வந்து தேர்தல் ஆணையத்தோட விதிகளுக்கு கட்டுப்படணும் முதல்ல. அப்படி கட்டுப்படலைன்னா அவரோட வர்றவங்களும் கட்டுப்பட மாட்டாங்க. அது வந்து அவரே தான் அவருக்கு ஒரு செல்ஃப் இன்வைட்டிங் ட்ரபிள். அவரே அவருக்கு வந்து சொந்த செலவுல சூனியம் வச்சுக்கிற கதை தான். ஆமா, நீங்க தனி விமானத்துல வந்து வேட்புமனு தாக்கல் செய்யறதுக்கு எத்தனை வேட்பாளர்களால முடியுங்க? தமிழ்நாட்டுல 234 தொகுதியிலையும் தொகுதிக்கு 10 பேர் நிப்பாங்க. ஒரு 2000 வேட்பாளர்கள் நிக்கிறாங்க. சென்னையில இருந்து தனி விமானத்துல வந்து இந்த வேட்புமனு தாக்கலுக்கான எக்ஸ்பென்ஸ் எவ்வளவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இது எல்லாமே தாவேகா கணக்குல எழுதுவாங்க. அதான் அதோட சிக்கல். தனி விமானத்துல வர்றதுமே எக்ஸ்பென்ஸ் கணக்குல வரும் அப்படியா சார்? அவர் கணக்குல தானே வரும், அது கட்சி கணக்குல தானே வரும். சரி, அடிப்படையில தாவேகாவோட பிரச்சனை என்னன்னா அவங்களுக்கு அங்கீகாரம் கிடையாது. இவரு வேட்பாளராகவும் இருக்காரு. கட்சி கணக்குக்காவது தேர்தலோட செலவுல வரம்பு கிடையாதுங்க. வேட்பாளருக்கு வரம்பு இருக்கு, 40 லட்சம் ரூபா தான் வரம்பு. அப்ப இந்த செலவை விஜய் கணக்குல வேட்பாளர் கணக்குல எழுதுறதுன்னா வேட்புமனு தாக்கல்னு வரும்போது வேட்பாளர் கணக்குல தான் நம்ம எழுத முடியும். கணக்கை எப்ப ஸ்டார்ட் ஆகுது? வேட்புமனு தாக்கல் முடிஞ்சு வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டதுல இருந்து கணக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி ஆகிற செலவை என்ன செய்வாங்க? தேர்தல் ஆணையம் நோட் பண்ணி வச்சிருக்குங்க. இது எல்லாமே வந்து இந்த இவங்க இருப்பாங்க, அதிகாரிகள், தேர்தல் செலவின கண்காணிப்பாளர்கள்னு ஒரு செட் இருக்குங்க. இதெல்லாம் இவங்களுக்கு செங்கோட்டையன் மாதிரி சீனியர்ஸ்க்கெல்லாம் இது தெரியுங்க. ஆனா அவங்க சொல்றதை இவங்க கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது ஈஸியான வழி என்ன அப்படின்னா, ஜெயிச்சா கூட இத சொல்லி விஜய்க்கு எதிராக கேஸ் போட முடியும்ல சார்? கண்டிப்பா போடுவாங்கல்ல. தேர்தல் ஆணையத்தை பார்ட்டியா சேர்ப்பாங்க. நீங்க என்ன கணக்கு வச்சிருந்தீங்க, நீங்க வந்து எவ்வளவு இதுக்கு எழுதியிருக்கீங்க, இதெல்லாம் கேட்பாங்க. அது நடக்குங்க, ஒரு 3-4 வருஷம் கேஸ் நடக்கும். ஆனா அது பூராமே அவருக்கு நெகட்டிவ் பாயிண்டா அமையும். அடிப்படையில வெற்றி தோல்வி இதெல்லாம் எந்த தேர்தலையும் இன்னார் தான் வெற்றி இன்னார் தான் தோல்வின்னு 100% உத்தரவாதம் கிடையாதுங்க. ஆனா ஏர்போர்ட்ல வந்து இறங்குறாரு, அதுல வந்து ஒரு கார்ல ஏறி நேரா வந்து வேட்புமனு தாக்கலுக்கு சில 100 மீட்டர் 500 மீட்டர் இல்ல 1000 மீட்டர் தள்ளி இறங்கி ஒரு வண்டியில ஏறி அதிகாரியோட ஆபீஸோட அந்த அவங்க அலோவ் பண்ணிருக்கிற எல்லை வரைக்கும் வந்து அதுக்கு பிறகு வந்து அந்த குறிப்பிட்ட நம்பர் எண்ணிக்கையில அலோவ் பண்ணிருப்பாங்க. அந்த நம்பர் வரைக்கும் உள்ள போய் வேட்புமனு தாக்கல் செஞ்சுட்டு வரணும். இப்ப கிட்டத்தட்ட விஜயே வந்துங்க அவரு பெரம்பூர்ல வேட்புமனு தாக்கல் செய்யும் போது கிட்டத்தட்ட இதைத்தான் ஃபாலோ பண்ணாரு. இதுதான் கரெக்ட். திருச்சிக்கு வரும்போது என்ன ஃபாலோ பண்றாரு? நேரா வந்து ஏர்போர்ட்ல இருந்தே ரோட் ஷோ ஃபாலோ பண்றாரு. மாஸ்க் காட்டணும்னு முடிவு பண்ணிட்டாரா? அவரு தமிழ்நாடு பூராவும் அந்த விஷுவல் போய் சேரும்னு நினைக்கிறாரு. நீ பாக்குறாங்களாங்க, சில லைவ்ல வந்துங்க 25,000 வியூலாம் இருந்துச்சு. அதாவது 25,000 பேர் பாத்துட்டு இருந்தாங்க, நான் பார்த்தேன். அப்ப அது யாரு 25,000 பேரு? திருச்சி கிழக்குல இருக்க 25,000 பேரா? தமிழ்நாடு ஃபுல்லா உள்ளவங்க பாக்குறாங்க. ரோடு தமிழ்நாடு பாத்துட்டு இருக்காங்க. என்ன காரணம்? விஜய் போறாரு, முதல்ல வந்து அவர் வேட்புமனு தாக்கல் செய்யறாரு திருச்சியில, பாப்போம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல பாத்துட்டு தான் இருப்பாங்க. அது வந்து நம்மளோட ஆதரவெல்லாம் காட்டாது. இத்தனை பேர் பாத்துட்டு இருக்காங்க, வியூவருங்கிறத அது காட்டுது, அவ்வளவுதான். ஆனா இதுல ஏற்படக்கூடிய சட்ட சிக்கல்கள், பிராக்டிகலான ப்ராப்ளம்ஸ், ஜனங்களுக்கு ஏற்படுற இரிட்டேஷன், இதை வந்து கணக்குல எடுக்க மறுக்கிறாங்க. அது காரணம் விஜயும் வந்து ஒரு பிரமையில இவங்க வச்சிருக்காங்க. ஆதவ் அப்புறம் ஆனந்த் இவங்க எல்லாம் ஒரு பிரமையில வச்சிருக்காங்க. அது தேர்தல்ல ரிஃப்ளெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சார். கண்டிப்பாங்க. இது எப்படிங்க இதை வந்து மெயின்டைன் பண்ணி கொண்டு போக முடியும்? இன்னும் இருக்க கிட்டத்தட்ட இன்னும் 20 நாள் இருக்குங்க, 21 நாள் இருக்கு. இன்னைக்கு தேதி 2, 23 தேர்தல், 21 தேர்தல் பிரச்சாரம் நிறைவு. அது வரைக்கும் நீங்க இந்த வண்டியை ஓட்டணும். அப்புறம் வாக்குப்பதிவுங்கிறது இருக்கிறதுலே டஃபஸ்ட். அதுதான் நம்மளோட வாக்காளர்களை கொண்டு வந்து அங்க சேர்க்கணும். அப்புறம் இருக்குங்க ஓட்டு எண்ணிக்கை வரைக்கும் இருக்கு. அது
பாதுகாப்பு, இதெல்லாம் வந்து எவ்வளவு பெரிய வேலை. அப்ப இதுல எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணணும்ல. நம்மகிட்ட ரிசோர்சஸ் இருக்குங்க. ஒரு வேட்புமனு தாக்கலுக்கு இன்னைய தேதிக்கு அதோட செலவுங்கிறது கோடிக்கணக்கில் வந்திருக்குங்க. அவர் தனி விமான கணக்கு, திருப்பி போறதுக்கான தனி விமான கணக்கு, எல்லாத்தையும் நம்ம சேர்த்து பார்க்கணும்ல. இது வந்து என்னன்னாங்க, இவருக்கு கொடுத்த பாதுகாப்பு நான் விசாரிச்சப்ப என்ன சொன்னாங்கன்னா, கேரளால ஒரு தனியார் நிறுவனம் அதுகிட்ட வந்து பாதுகாப்பு பூரா கொடுத்துட்டாங்க. அவங்க தான் வந்து இந்த பவுன்சர்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து அவங்க ஏற்கனவே ஒரு வாலண்டியர் ஃபோர்ஸ் வச்சிருக்காங்க. அந்த வாலண்டியர் ஃபோர்ஸ் இப்போ இந்த பவுன்சர் சம்பளம் எல்லாம் யார் கணக்குல எழுதுவாங்கங்கிறது அடுத்த கேள்விங்க. அதாவது இதுவரைக்கும் அவர் நடத்துனதெல்லாம் கட்சி கூட்டம், செலவு கணக்கை பத்தி எந்த கவலையும் கிடையாது. இப்போ வந்து அவர் தேர்தல் செலவின பட்டியலுக்குள்ள போய் சேர்றாரு. அவருக்கு அங்கீகாரமும் இல்ல, பதிவு பெற்ற கட்சி மட்டும்தான். இந்த பிரச்சனைகள் எல்லாம் அவங்க யோசிச்ச மாதிரியே தெரியல. சார், இப்போ திருச்சி கிழக்குல வந்து டிஎம்கே சார்பில் இனிகோ இறுதியராஜ் ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட் போட்டிருக்காங்க. விஜய் ஒரு பாப்புலரான ஃபிகர். 2 பேரும் கிட்டத்தட்ட கிறிஸ்டின் மைனாரிட்டி அண்ட் வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவங்களா இருக்காங்க. ஃபீல்டு எந்த அளவுக்கு டஃபா இருக்கும் சார்? இல்ல விஜய்க்கு எதுவும் அகடா இருக்குதா? விஜய்க்கெல்லாம் ஒன்றும் அகடாலாம் கிடையாதுங்க. சரி, அடிப்படையில ஒரு தொகுதியை நம்ம எப்படி அனலைஸ் பண்ணணும்னா, தொகுதியோட காம்போசிஷன். இப்போ திருச்சி கிழக்கு, அந்த காம்போசிஷன்ல என்னெல்லாம் இருக்கு? 1 வியாபார நிறுவனங்கள், 2 வழிபாட்டு தலங்கள். அதாவது இந்த இடத்துல கிறிஸ்டியானிட்டி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சர்ச் கண்ட்ரோல். 3வது காஸ்ட் காம்போசிஷன், வெள்ளாளர், மற்ற ஜாதிகள். 4வது கட்சிகளுக்கு இடையில அவங்களுக்கு ஏற்கனவே அங்க இருக்கிற களத்துல இருக்கிற ஃபோர்ஸ், ஒர்க் ஃபோர்ஸ். இதை வச்சு கால்குலேட் பண்ணும்போது இதே திருச்சி கிழக்குல பாலக்கரையில நாங்க வந்து ஒரு மன்றம் வச்சிருந்தோங்க. அப்போ நாங்க 234 தொகுதியில ஆள் போட்டு வேலையெல்லாம் பார்த்து தேர்தல் நடைமுறைனா என்ன அப்படிங்கிறத நம்ம வாசகர்களுக்கு தெரிவிக்கிறது அதோட நோக்கம். இந்த பாலக்கரையில ஒரு நண்பர் இருந்தாரு, பேரை நான் மறந்துட்டாங்க. ஆனா அவர் வந்து ஒரு மரியா வாட்ச் கம்பெனின்னு ஒரு வாட்ச் ரிப்பேர் கம்பெனி வச்சிருந்தாரு, கிறிஸ்டின் தான். அவர் வந்து ஒரு 2-3 மாசத்துக்கு ஒரு தடவை அங்க ஏதாவது ஒரு ஹால்ல கூட்டம் போடுவார். கூட்டம் போடுறதோட நோக்கம் வந்து குறைகளை சுட்டி காட்டி அதன் மூலமாக அதிகாரிகளை வந்து விழிப்புணர்வு பெற செய்வதுங்க. எல்லா குறையும் சொல்லுவாங்க. இந்த இடத்துல இது இப்படி இல்லை, சாக்கடை அடைக்குது, எல்லாம் சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு பெர்மனன்ட் விசிட்டர் யாருன்னா விஜயோட ஃபாதருங்க, எஸ்.ஏ. சந்திரசேகர். ரெகுலரா வருவார். அப்ப தராசுல படங்களே போட்டிருக்கோம். ரெகுலரா வந்து கூட்டங்களை எல்லாம் கலந்துக்குவார் அவரு. அதாவது அடிப்படையில ஒரு மாதிரி திருச்சி நேட்டிவ் மாதிரி. ஸோ இந்த கணக்குல தான் இது களத்துல இறங்கி இருக்காங்க. அப்போ இந்த ஓட்டு வங்கி கிறிஸ்டியானிட்டிங்கிற ஒரே ரீசன், அந்த ஓட்டு வங்கி அப்படியே விஜய்க்கு வந்துடும், அது நான் நம்பவே இல்லைங்க. என்ன ரீசன்னா, இப்போ ஒரு சர்ச் இருக்கு, சர்ச்சில் வந்து அவங்களுக்கு பலதரப்பட்ட பணிகள் இருக்கும். அவங்க ஸ்கூல் வச்சிருப்பாங்க, சர்ச்சோட சேர்ந்து காலேஜ் வச்சிருப்பாங்க. இதுல எல்லாம் ஏதாவது ஒரு ஃபியூச்சர் ப்ராப்ளம் வரும்போது லோக்கல் பொலிட்டீஷியன் இருந்தாதான் அதை சால்வ் பண்ணவே முடியுங்க. வியாபார நிறுவனங்களுக்கும் அதே நிலைமை தான். ஒரு 5 வருஷம் பீரியட்ல 1000 பிரச்சனை வருங்க. அதெல்லாம் அமிக்கபிளா செட்டில் பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ணி விடுறதுக்கு லோக்கலா பொலிட்டிஷியன் வேணும். எம்எல்ஏ தான் இருக்கணும் இல்ல, கீழேயாவது ஒரு அமைப்பு இருக்கணும். இது வந்து விஜய்கிட்ட இல்ல. இப்ப நாளைக்கே ஒரு ப்ராப்ளம், நம்ம ஊர் எம்எல்ஏ பார்க்கணும், இனிகோ இறுதியராஜா பாத்துடலாம். விஜய் எங்க போய் பார்ப்பாங்க? இனிகோன்னு இல்லைங்க, பிற கட்சி எம்எல்ஏ கேண்டிடேட் யாராவது பாத்துடலாம். அவனே வந்துருவான். என்னங்க பிரச்சனையாம்ல, என்ன பிரச்சனை உங்களுக்கு சொல்லுங்க. ஓ இவரா, சரி இவர் நம்ம ஆள் தான், நான் பேசுறேங்க அப்படின்னு ஒரு போனை போடுவாங்க. இது திமுக, அண்ணா திமுக, நாம் தமிழர் இப்படியான அமைப்புகள் உள்ள கட்சிகளுக்கு இது எளிது. விஜய் மாதிரியான வெறுமனே பாப்புலாரிட்டி பேஸ்டு, மாஸ் பேஸ்டு, சினிமா ஸ்டார் பார்ட்டி அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். என்ன காரணம்னா அவங்கள நம்ம போய் பார்க்க முடியாது, இருக்க முடியாதுல்லங்க. இப்போ விஜய் திருச்சியில தேர்ந்தெடுத்துட்டு அப்புறம் எங்க பனையூருக்கு போய் பார்ப்பாங்களா? சரி விஜயே இல்ல, நான் வந்து மாசத்துக்கு 15 நாள் திருச்சியில இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாரா? அவரால் அது எப்படி சாத்தியம் அவருக்கு? இந்த இடம் தாங்க பிரச்சனை. இது வந்து எம்ஜிஆரையும் விஜயும் நீங்க கம்பேர் பண்றதே தப்பு. எம்ஜிஆர் வந்து ஒரு கட்சியில இருந்து பெரிய அரசியல் அனுபவத்தோட ஒரு பாதி திமுகவை வெளியில கொண்டு வந்தவர். எம்ஜிஆரோட எல்லா மன்றமுங்க ஒரே நாள் இரவு வந்து அதிமுக கிளையாயிருச்சு. இப்ப நாங்களாம் எம்ஜிஆர் மன்றத்துல இருந்து வந்தவங்க தான். அனாபுத்துராமலிங்கம் ஒரு அறிக்கை விட்டாரு, இன்று முதல் எல்லாம் அதிமுக கிளைன்ட்டாரு. எம்ஜிஆர் மன்றத்துக்கு என்ன பயிற்சி இருந்தது? எத்தனையோ வருஷமா கீழே வீடு வீடா போய் பேசிட்டு வச்சுக்கிட்டு
பூத் ஸ்லிப் எழுதி கொடுத்துட்டு திமுகவுக்கு வேலை பார்த்துட்டு இருந்தோம். அவங்க ஒரு பக்குவப்பட்ட அரசியல் நிர்வாகிகளா இருந்தாங்க. இங்க உள்ள கிரௌட் அப்படிப்பட்ட கிரௌடு கிடையாது. என்னன்னா பயிற்சி நமக்கு யாரு கொடுத்துருப்பா? இப்ப நம்ம ஊர்ல ஒரு கேண்டிடேட் நின்றுப்பாரு, திமுக கேண்டிடேட் இருந்திருப்பாரு, இங்க வா அவர் கொடி வெட்டு அப்படின்னு பயிற்சி கொடுத்துருவாங்க. கொடிதான் ஒட்டியிருப்போம். முதல்ல கொடி ஊட்டுறது பெரிய கலை. நீங்க அதுக்கு முதல்ல பச காய்ச்சணும். பச காய்ச்சறதுக்கு குறிப்பிடத்தகுந்த அளவுல நீங்க மாவு எடுக்கணும், அதுல மயில் தூத்தம் கலக்கணும், இல்லைன்னா பசையள்ளி தின்னுடுவானுங்க. அப்புறம் ஒட்டிட்டு இருக்கிறதுக்கு வஜ்ரம் கலக்கணுங்க. இதெல்லாம் கலவை. ரொம்ப ரொம்ப கஷ்டங்க அது. கொடி வெட்டுறது இப்ப கான்ட்ராக்டர் விட்டுறீங்க. அப்ப நாங்க கொடி கட்டிட்டு இருந்தோம். தெருவுக்கு குறுக்க கயிறு கட்டி கொடியை ஒட்டி ஒன்னொன்னா ஒட்டி அதை பந்து மாதிரி சுருட்டி எடுத்துட்டு போய் நம்ம பொறுப்பாளர்கிட்ட கொடுக்கணும். நமக்கு அப்போ 13 வயசு 15 வயசு தான் இருக்கும். ஓட்டு போடுற வயசே கிடையாது. 21 வயசு ஓட்டு. அப்போ அவர் அதெல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு அப்புறம் இதை பாடுறான் பாரு, படிச்ச பையனா இருந்தா பூத் ஸ்லிப் எழுதுன்னு விடுவாரு. இதெல்லாம் இப்படியே பயிற்சி பெற்று எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்ச உடனே ஒரே நாள் ராத்திரி எல்லாமே கிளையா மாறிடுச்சு. சோ அப்படியே திமுகவுக்கு என்ன கட்டமைப்பு இருந்ததோ அது ஒரே நாள் அதிமுகவுக்கு வந்துருச்சுங்க. ஒரு ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி அப்படியே வந்துருச்சுங்க. அப்படி சில இடங்கள்ல திமுகவோட அதிகமா வந்துருச்சு. அதனாலதான் திண்டுக்கல்ல ஜெயிக்க முடியுது. 1 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல எப்படி எம்ஜிஆர் ஜெயிச்சாரு கட்சி ஆரம்பிச்ச 6 மாசத்துல? அமைப்பே இல்லாம வெறும் பாப்புலாரிட்டியை வச்சு நின்று இருந்தா ஒர்க் அவுட் ஆயிருக்காது. அதுக்கு பெரிய உதாரணம் சிவாஜி. வெறும் பாப்புலாரிட்டிங்க, அவரால் ஒரு தொகுதியில கூட ஜெயிக்க முடியல. விஜய் ரொம்ப பாடம் கத்துக்குவார் இந்த தேர்தல். ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை ரொம்ப விரிவா பேசுனீங்க. நன்றி சார்.